ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு மே 12 திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க வைக்கிறதால பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்க முடியும். லட்சக்கணக்கில் பணம் குவியும். அல்ல குறையாத செல்வம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு பிரகாசமா எப்படி வெளிச்சமா இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை இருளில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை பிரகாசமா மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சித்திரகுப்தர் அவதரிச்சது இந்த சித்ரா பௌர்ணமி நாளதாங்கிற மாதிரி பல புராணங்களை குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த சித்திரகுப்தர் யாரு? நாம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை ஒரு நோட்டுல எழுத்தாணி மூலயமா எழுதக்கூடியவர். இந்த நாள்ல நம்ம சித்திரகுப்தரை வணங்கணும்னா இதுவரைக்கும் செய்த பாவங்கள் இருக்கட்டும், இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த விதமான பாவங்களும் செய்யாம புண்ணியங்கள் மட்டும் சேருவதற்கான வழிவகையை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தருக்குன்னு ஆலயம் இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எக்கச்சக்கமான பக்தர்கள் சித்திரகுப்தரை வழிபடுறதுக்காக அந்த கோவிலுக்கு போறது வழக்கமான ஒண்ணுதான். ஆனா எல்லோராலையும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறது முடியாத காரியம். அதுக்கு மாற்று வழியா என்ன செய்யலாம்னா, வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு புதுசா நோட்டு ஒன்று, ஒரு பேனா, இந்த 2 பொருட்களையும் வாங்கி பூஜையில வச்சு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க உங்களோட பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னா, புதுசா நோட்டு பேனா வாங்கி வச்சு பூஜை பண்ணும்போது நம்மளோட கணக்கு புதுசா ஆரம்பிக்கிறதா அர்த்தம். நம்மளோட புண்ணியங்களை புதுசா சித்திரகுப்தர் எழுதுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பௌர்ணமினா இன்னொரு பக்கம் கிரிவலம். திருவண்ணாமலை கோவில்ல மற்ற பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது வழக்கமான ஒன்று. ஆனா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போனீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களை நீங்க போக்கிக்க முடியுமா? எல்லா விதமான தோஷங்களும் விலகுவதற்கான வழிவகையை இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறதால நீங்க ஏற்படுத்திக்கலாம். சரி, ஒருவேளை நீங்க திருவண்ணாமலை பக்கத்துல போக முடியல, வேற என்ன செய்யலாம்? உங்க வீடு பக்கத்துல சிவாலயம் இருந்துச்சுன்னா அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலை சுற்றி 9 முறை வலம் வாங்க. அதுவே நீங்க திருவண்ணாமலையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செய்த பலனை உங்க வீடு பக்கத்துடைய கோவில் மூலயமா நீங்க பெற முடியும். இன்னொரு பக்கம் மனோகாரகன்னு அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் யார் தெரியுமா? நம்ம மனசு அலைப்பாயறது காரணம். அதே மாதிரி குடும்பத்தினுடைய குழப்பம், மனக்குழப்பம், சண்டை சச்சரவுகள், தீராத பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் இந்த மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் தான் காரணம். இவரை நாம வணங்கும் போது குடும்பத்திற்குடைய சகலவிதமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தீராத பிரச்சனை தீரும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதை விட முக்கியமானது, கெட்ட வழிக்கு போகக்கூடிய நம்ம மனநிலை நல்ல வழியை மட்டுமே தேடி ஓடும். சிவபெருமான் எப்படி சந்திர பகவானுக்கு அருள் பாலித்தாரோ அதே மாதிரி பௌர்ணமி தினத்தன்னைக்கு நம்ம சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வணங்கும் போது நம்ம வாழ்க்கை நல்வழிப்படும். வீட்டுல சத்யநாராயண பூஜை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமா இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை செய்யலாம். சித்ரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய பல வகை சாப்பாடு செஞ்சு வச்சு நீங்க சிவபெருமானுக்கு நைவேத்தியமா படைச்சிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்றது மூலயமா குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். முடிஞ்சா முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த இரவு நேரம் இருக்குல்ல, மாலை ஒரு 7 மணிக்கு மேல, அப்ப மொட்டை மாடியில குடும்பத்தோட அமர்ந்து பல விஷயங்களை பேசி பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மூலயமா சந்திரபாவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை நீங்க பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல வைக்கிறதால எக்கச்சக்கமான பண வரவை நீங்க ஏற்படுத்திக்கலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களை தானாக தேடி வரும். அந்த 2 பொருட்கள் என்ன அப்படின்னா, முதல் முக்கியமான பொருள் பணவசியம் ஜனவசியம் 2த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். அதுதான் வெந்தயம். இந்த வெந்தயத்தை நம்ம சாதாரண இட போடக்கூடாது. இந்த வெந்தயத்தை ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதை பேஸ்டா அரைக்கும் போது அது பசையா மாறிடும். அது ஒரு கம் மாதிரி. அது பக்கத்துல நீங்க எதை வச்சீங்களோ அது ஒட்டிக்கும். அந்த பசைத்தன்மை கொண்ட காந்தம் போல இழுக்கு பிடிச்சக்கூடிய இந்த ஒரு வெந்தயம் இருக்குல்ல, இதை தான் நீங்க பயன்படுத்த போறீங்க. அது கூட ஒரே ஒரு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்யக்கூடிய பொருள். சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்? முழு நிலவு பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா மாலை ஒரு 6:30 மணிக்கெல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் பூஜை செஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா சின்னதா ஒரு மண் அகழ்விளக்கு இல்லைன்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணம் அந்த மண் அகழ்விளக்கு நிரம்புற அளவுக்கு வெந்தயத்தை பரப்பிட்டு அது மேல ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி வைக்கணும். இது எல்லாத்தையும் தயார் செய்யறது கண்ட இடங்களை உட்காந்து பண்ணக்கூடாது. பூஜை அறையில மட்டும்தான் செய்யணும். சுத்தபத்தம் ரொம்ப முக்கியம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
பூஜை அறையில தீபத்தெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு, உங்க வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு, உங்க ஓய்வு நேரத்த கூட நீங்க செய்யலாம். இப்ப வெந்தயத்தையும் அது மேல பச்சை கற்பூரத்தையும் வச்சுட்டு, சிவபெருமான் பாதத்துக்கு முன்னாடியும், மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கு முன்னாடியும் வச்சுட்டு, உங்களோட கோரிக்கைகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த வெந்தயத்தையும், அந்த பச்சை கற்பூரத்தையும் பார்த்து ஒரு 3 முறை சொல்லுங்க. பணப்பிரச்சனை தீரணும், பொருளாதார பிரச்சனை தீரணும், கடன் பிரச்சனை வேரோடு தீரணும். இது மாதிரி எக்கச்சக்கமான கோரிக்கைகள அந்த வெந்தயத்தையும், பச்சை கற்பூரத்தையும் பார்த்து சொல்லிட்டு, ஒரு 10 நிமிஷம் பூஜை அறையில அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் எடுத்து உங்க வீட்டோட நிலைவாசல் அப்படின்னா, நீங்க தினமும் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு ஏத்துவீங்கல்ல நிலைவாசல்ல, அந்த இடத்துல பக்கத்துல அந்த விளக்கு பக்கத்துல கூட போயிட்டு, நீங்க இந்த அகல் விளக்கையோ, இந்த கிண்ணத்தையோ அந்த வெந்தயம் அப்புறம் பச்சை கற்பூரத்தை வச்சு படைச்சிட்டு நீங்க பத்திரப்படுத்தி அங்க வச்சிருங்க. கூடுமான அளவுக்கு கால் படாத மாதிரி கொஞ்சம் ஓரமா வைக்கிறதும் சிறப்பு தான். இப்படி வைக்கிறதுல என்ன ஆகும்னா, பணத்தை உங்கள் பக்கம் வசியம் போல ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான், ஒரு அற்புதமான தாந்திரிக பொருள் தான் இந்த ஒரு வெந்தயம். அது கூட மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்யக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை சேர்க்கும் போது உங்க குடும்பத்துக்குள்ள சகலவிதமான சௌபாக்கியங்கள் வந்து சேரும். நிலைவாசல்ல இருந்து உங்க வீட்டுக்குள்ள பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய சக்தியை இந்த வெந்தயமும் பச்சை கற்பூரமும் ஏற்படுத்திடும். சரி, இதை தயார் செஞ்சு வச்சுட்டீங்க. இது எவ்வளவு நேரம் நிலைவாசல்ல இருக்கணும்? குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரமாவது அது நிலைவாசல் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல இரவு முழுக்க கூட எங்களால் வைக்க முடியும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா வச்சுக்கலாம். நிலைவாசல் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இரவு தூங்குற வரைக்கும் கூட, ஏன்னா நைட்டு 10:45 வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்கு. மே 11ஆம் தேதி இரவு 8:48 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதி மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:44 வரைக்கும் இருக்கிறதால மாலை ஒரு 6-7 மணிக்கு பூஜை செஞ்சு இந்த அமைப்பு நிலைவாசல்ல வைக்கிறீங்கன்னா, இரவு ஒரு 10:30 வரைக்கும் கூட நிலைவாசல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்து அந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் ஒரு பேப்பர்ல மடிச்சு பூஜை அறையிலையோ, இல்ல பீரோ லாக்கர், உங்களோட மணி பர்ஸ், இல்ல உங்க கார், வாகனங்கள், வண்டி இது மாதிரிலாம் நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அந்த வெந்தயத்தை மட்டும் மறுநாள் மே 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தண்ணியில விட்டுருங்க. அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையாது. இது மூலயமா என்ன நடக்கும்னா, அந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதே மகிமையானதுதான். அது கூட இந்த வெந்தயத்தை நிலைவாசல வச்சிங்கன்னா, மே 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்துல சகலவிதமான சௌபாக்கியங்களும் செல்வங்களும் உங்க குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கான வழிவகையை இந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பணம் முழுசா வீட்டுக்கு வரலங்கிற குறை இருக்காது. அப்படியே சம்பளம் வீட்டுக்கு வந்தாலும் வீண் செலவு ஆகுதுல, அதெல்லாம் தவிர்க்கப்படும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு திறமைக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சி உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். இது மாதிரி உங்க முயற்சிக்கேற்ற பணம் உங்களை தானாக தேடி வருவதற்கான எல்லா வழிவகையும் இந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். அதை நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது ரொம்ப விசேஷம். அந்த வெந்தயத்தை பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையாது. அந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சா போதும். இன்னொரு பக்கம் தான தர்மங்கள் ரொம்ப முக்கியம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் நம்மளோட பாவ புண்ணியங்களை புதுசா எழுத ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா. அந்த நாள்ல நீங்க தானங்கள் செய்யும் போது, உதாரணத்துக்கு திங்கட்கிழமை, சோமவாரம், பௌர்ணமி, அது கூட சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். இவங்க எல்லாருக்கும் உகந்த ஒரு தானியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சரிசி. இந்த பச்சரிசியை கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தானமா கொடுக்கலாம். இல்லைன்னா சிவாலயத்துக்கு பிரசாதங்கள் செய்யறதுக்காக பச்சரிசியை 2 கிலோவோ 3 கிலோவோ அதை உங்க கையால் நீங்க தானம் கொடுக்கலாம். பார்க்கறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தெரியும். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை மாதம் இந்த விசுவாவசு வருடம் பிறந்து வரக்கூடிய முதல் முக்கியமான பெரிய விரத தினம். இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இந்த 11 மாதங்கள் சிறப்பா அமையறதுக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கிறதுக்கான வழிவகையே நீங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்களே ஏற்படுத்திக்கலாம். தவற விட்டுறாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.